வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. கடலூர் வேப்பூர் பகுதியில் என்ன பிரச்சனை, மக்கள் என்ன சொல்கிறார்கள், கள நிலவரம் என்ன அப்படின்றத தற்பொழுது நம்ம பார்த்துடலாம். தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறது கடலூர் மாவட்டத்தின் வேப்பூர் பகுதியில் முக்கியமான மக்களின் பிரச்சனையாக பாலம் கட்டப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. களத்தில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனை என்ன, ஒரு தொகுப்பா பார்த்துடலாம். கடலூர் மாவட்டம் கொலவாய் கிராமத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகரூர் கிராமத்திற்கும் இடையே ஓடும் மயூரா ஆற்றை கடக்க கிராம மக்கள் நிதி திரட்டி அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம்தான் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கொலவாய் கிராம மக்களும் மகரூர் கிராம மக்களும் நாள்தோறும் பயன்படுத்தும் இந்த சாலையில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என ஆட்சியர் முதல் அமைச்சர் வரை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆற்றை கடந்து செல்ல கடும் சிரமப்பட்டு வந்த நிலையில் இறந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்வதிலும் சிக்கல் நீடித்து வந்தது. இதற்கிடையே மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் விரக்தி அடைந்த கிராம மக்கள் வீடுதோறும் நிதி திரட்டி 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்காலிகமாக பாலம் அமைத்தனர். அதாவது மயூரா ஆற்றில் தண்ணீர் செல்ல சிமெண்ட் பைப்புகள் மட்டுமே வைத்து அதன் மீது மண்ணை கொட்டி மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கனமழையின் போது ஏற்படும் வெள்ளத்தில் தற்காலிக பாலமும் அடித்து செல்லப்படுகிறது. இதனால் தமிழ்நாடு அரசு தலையிட்டு உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 தலைமுறைகளாக மேம்பாலம் கட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போதாவது இந்த கோரிக்கை நிறைவேறுமா என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் வேணும் அப்படின்னு 3 தலைமுறைகளாக மக்கள் மனு அளித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அமைச்சரை சந்தித்து பல கட்ட மனு அளித்திருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படவே இல்லை. பொறுத்து பார்த்த மக்கள் தங்களுடைய சொந்த செலவில் அந்த பகுதியில் ஒரு பாலத்தை தரைப்பாலமாக அமைக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த வாரம் முழுவதுமே மழை எப்படி இருந்தது, பல்வேறு மாவட்டங்களில் எப்படி பாதித்தது அப்படின்றது. ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் உழைப்பில் சம்பாதிச்ச பணத்தால் அவர்கள் மேம்பாலம் அமைப்பதும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மழை அதை அடித்து செல்வதும் இது தொடர்கதையாகி வருகிறது. என்ன காரணம் அப்படின்னு களத்தில் விசாரிக்கிறப்போ இது இந்த மாவட்டம் அந்த பகுதிக்கு வரும், அந்த மாவட்டத்தில் கேட்கிறப்போ இது இந்த மாவட்டம் இல்ல அந்த பகுதிக்கு வரும்னு தொடர்ந்து மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு வருகிறார்கள். மக்கள் முயற்சியில இதுவரைக்கும் தீர்வு கிடைக்காத நிலையில நியூஸ் தமிழ் மக்கள் குரலாக அந்த பகுதியில் அவர்களுக்கான அந்த மேம்பாலத்தை கட்டுவதில் என்ன பிரச்சனை, அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது, இது போன்ற விவரங்களை தான் இன்னைக்கு களத்திலிருந்து மக்களின் குரலாக நம்ம ஒலிக்க இருக்கிறோம். பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இந்த கோரிக்கையை முன்வைத்து நடைபெறாத ஒரு விஷயம், அதிகாரிகளின் செவிகளுக்குள் போகாத ஒரு விஷயத்தை நியூஸ் தமிழ் இன்றைய தினத்தில் அடையாளப்படுத்த இருக்கிறது. இரு கிராம மக்களையும் தாண்டி அந்த பகுதியில் இந்த பாலம் வருவது மூலமாக பொருளாதாரம் மேம்படும், மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும், போக்குவரத்திற்கான சுலப வழி உருவாகும், இப்படின்னு பல காரணங்களை மக்கள் முன்வைத்திருந்தாலும் அரசு அதிகாரம் இதுவரைக்கும் மக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு மக்கள் சொல்லி இருந்தாலும் கூட தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய அலட்சிய போக்கையும் அதிகாரிகள் காட்டி வருவதாக மக்கள் மத்தியிலிருந்து புகார் எழுந்திருக்கிறது. இந்த தருணத்தில் தான் வேப்பூர்ல இருந்து எம்முடைய செய்தியாளரும் மக்களும் இணைந்திருந்து அவர்களுடைய பிரச்சனையையும் கூற இருக்காங்க. இந்த தருணத்தில் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன். அதாவது 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 3 தலைமுறையாக மக்களின் கோரிக்கை, அரசு அதிகாரம் செவி சாய்க்கவே இல்லை. மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க, மக்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளாக இதனால என்ன இருக்கு, முதல்ல நம்ம மக்கள்கிட்ட பேசிடலாம்னு நினைக்கிறேன். தற்போது நம்ம மக்களே நம்மளுடைய இருக்காங்க. இப்போ கடலூர் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் பாலம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கோரிக்கையாக 3 தலைமுறையாக இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது அரசு பலமுறை கோரிக்கை வைத்தும் அரசுகிட்ட அரசு செவி சாய்க்காதனால கிராம மக்களை 2, அதாவது கொலவாய் கிராம மக்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகரூர் கிராம மக்களும் 2 கிராம மக்களும் சேர்ந்து சொந்த நிதியில தற்காலிகமான சிமெண்ட் பைப்புகளால் கொண்ட அந்த மேம்பாலத்தை கட்டியிருக்காங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா வருஷம் ஆற்றுல பெருவெள்ளம் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுது. இதனால பார்த்தீங்கன்னா 2 மாவட்டத்துக்கு மக்களுக்கு இடையே அந்த போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டு 20-30 கிலோமீட்டர் சுத்தி செல்லக்கூடிய சூழல் இருக்கு. இந்த ஆற்றை கடந்து தான் இந்த மயூரா என்ற இந்த ஆற்றை கடந்து தான்
அங்கே அந்த மாவட்டத்துலேருந்து இந்த பகுதிக்கு வந்து இங்கேருந்து விவசாய நிலங்களை வந்து விளையிற அந்த விளைபொருட்களை கொண்டு செல்றதுக்கும், அதே போல் இங்கிருந்து இறந்தவர்களின் உடலை வந்து அந்த பகுதிக்கு கொண்டு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனால் பலமுறை கோரிக்கையும் எடுத்து அரசு செவி சாய்க்கலன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாலம், தற்காலிக பாலம் வந்து வருடா வருடம் அடிச்சுட்டு போகுது. 3 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் போட்டு செலவு பண்ணியும் அடிச்சுட்டு போயிருந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தற்போது அந்த கிராம மக்கள் இருக்கிறாங்க. முதல்ல நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த குளவாய் கிராமத்து மக்கள் தான் தற்போது ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன மாதிரியான பிரச்சனைகள். ஐயா, இப்ப இந்த பிரச்சனை எத்தனை ஆண்டுகளமா இருக்கு? இப்ப இதெல்லாம் யார்கிட்ட போய் நீங்க சொல்லியிருக்கீங்க? இந்த பிரச்சனை வந்து 3 தலைமுறையா இருக்குதுங்க. 3 தலைமுறையா இந்த பிரச்சனை இருக்குது. நாங்களும் வந்து மெட்ராஸ்ல போய் மந்திரி கணேசன் அவர்களை பார்த்து எல்லாம் ஒரு பஸ்ல போய் மனு கொடுத்தோம். இந்த உடனடியாக பார்க்கறேன், தீர்வு காண்றாங்க, அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து மந்திரி வந்து அறையில வந்து மனு வாங்கினாரு. மனு கொடுத்து அங்க கொண்டு போய் மனு கொடுத்தான். எம்எல்ஏ மந்திரி 3 தடவை எங்களுக்கு ஊருக்கு எம்எல்ஏ வந்துட்டாரு. விடாத போய் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இப்ப மந்திரியாவே ஆயிட்டாரு. எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. மனு வாங்குறாங்க, பொட்டியில போடுறாங்க, திறந்து பாக்குறாங்க இல்லையாங்கிறது கூட தெரியல. ரெண்டாவது, குளவாயிலிருந்து மகரூர் போற சாலையில எத்தனையோ பிள்ளைங்கள் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்குது. டீச்சருங்க, பொம்பளைங்க, மகரூருக்கு சாலை வசதி இல்ல, பஸ் வசதி இல்ல. இங்கிருந்து தான் பஸ்ல இறங்கி போகணும். 6 வாக்கியெல்லாம் தாண்டி போகணும். அது மாதிரி போகல பொம்பளைங்களுக்கோ இல்ல பொட்ட பிள்ளைங்களுக்கோ எந்த நேரத்தில் எதெல்லாம் நடக்கலாம். நாங்க எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டோம். அந்த பாலமும் கட்டல. 4 கம்பம் ஒண்ணி ஒரு லைட்டை போட்டு கொடுன்னு சொல்லி எத்தனையோ தடவை போய் வீடியோ கிட்ட கேட்டோம். வீடியோ நேரா பார்த்து 4 கம்பம் உடனே போடுங்கன்னு சொல்லி தீர்மானம் ஆகி கொடுத்தோம். தீர்மானம் ஆகி கொண்டு ஆபீஸ்ல கொண்டு கொடுத்தோம். பணத்தை கட்ட சொன்னாங்க. கேட்டா பணம் இந்த இதுல அக்கௌண்ட்ல இல்ல, அந்த அக்கௌண்ட்ல இல்லன்னு ஆபீஸ்ல இருக்கிறவங்க ஈர்த்து அடிக்கிறாங்க. ஒரு கம்பம் கூட போடல. என்னைக்கு வேணாலும் பொம்பளைங்களுக்கு எது வேணாலும் நடக்கலாம். எத்தனையோ தடவை பல முறை சொல்லி பார்த்துட்டோம். ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. அவருக்கு 1 விட்டு 1 நாளைக்கு கொடுத்தண்ணி வருது. 6 மாசம் 1 வருஷம் ஆகுது ஒரு கேணி வெட்டி. அந்த கேணியை வந்து ஓபன் பண்ணி எங்களுக்கு லைனை கொண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வரதான் 1 வருஷம் ஆகுது. 4 கஞ்சம் வெட்டினாங்க. அந்த கேணி இன்னும் திறக்கல. வீடியோ வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகள் வந்து ஏன் அந்த கேணி டெண்டர் எடுத்தீங்களா, அந்த கேணி ஏன் வெட்டல, என்ன குறை, ஏன் திறந்து சொல்ல மாட்டாங்க. எந்த அதிகாரியுமே சரியானபடி கண்டுக்கிறதே கிடையாது. அது குளவாய் கிராமத்தை வந்து கீழ்வரத்தூர் பஞ்சாயத்து குளவாய் கிராமம் ஒரு கிராமமாவே யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது. சுத்தமா அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது எங்க ஊர்ல. அதனால ஒரு வருஷத்துக்கு வந்து 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் குளவா மவுரூர்ல வந்து நாங்க சொந்த காசு அவங்க வரிசை மாதிரி சேர்த்து விவசாயிகள் சேர்ந்து போய் இந்த வாரம் போட்டு வைக்கிறோம். அப்புறம் இந்த வருஷம் வந்து பூரா தூக்கிட்டு போயிடுச்சு. வருஷம் நாங்க போற வேண்டியது, அது தூக்கிட்டு போக வேண்டியது. இதே தான் எங்களுக்கு வேலை. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாலத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணணும். 4 கம்பத்துக்கு தீர்மானம் கொடுத்துக்கிறோம். 3 மாசத்துல அந்த தீர்மானம் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்த தீர்மானம் கொடுக்குறாங்க. எத்தனை நாங்க வாங்கி கொடுக்குறது. அந்த கம்பம் வந்து மயான ரோடு. ராத்திரி ஒரு பிரேதம் செத்து போய் 12 மணிக்கு ஆத்துல இடுப்பு தண்ணியில தூக்கிட்டு போறோம். அந்த தண்ணியில கீழே விழுந்திருந்தா கூட எல்லாம் மிதக்கிட்டு போயிருக்கோம். ஆனா அசிங்கமா இருக்குது எங்களுக்கு நினைச்சாலே. கீழ் ஒருத்தர போய் பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் லைட் எரியுது மயான பாதை வரைக்கும். ஆனா எங்க ஊர்ல அந்த லைட் வசதியும் கிடையாது. ஏன்னா எங்க ஊர்ல தலைவர் கிடையாது. கீழ் ஒருத்தர் பஞ்சாயத்துங்கிறதால எல்லாமே புறக்கணிக்கிறாங்க. தயவு செஞ்சு வீடியோவை பார்த்து நேரடியா வந்து ரோட்டை வந்து பார்த்து 4 கம்பத்தை உடனடியா போட ஏற்பாடு பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னாக்க பிள்ளைங்களுக்கோ பொம்பளைங்களுக்கோ எது நடந்தாலும் அரசாங்கம் எல்லாமே அவங்க தான் பொறுப்பு. ரெண்டாவது, இந்த பாலத்தை வந்து உடனடியா வந்து நாங்க எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டோம். இப்பயாவது வந்து பாலத்தை பார்த்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எடுக்கல அப்படின்னா ஊர் மக்கள் குளவா மகரூர் எல்லாம் நாங்க சேர்ந்து அடலில போய் உட்காந்து போராட்டம் பண்ண கூட தயங்க மாட்டோம். ஆனா சாலை மறியல் பண்ணுவோம். ரெண்டாவது, எங்கள்கிட்ட சொல்லல யாரை பாத்தீங்க எங்களை பாத்தீங்கன்னு கேட்க கூடாது. சிஎம் செல்லுக்கு போட்டோம், மந்திரியை பார்த்தாச்சு, மந்திரி பெட்டிஷன் வாங்குறாரு போட்டியில், அந்த போட்டியில மனு போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எங்களால பாக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கிற அப்படின்னா 2 ஊர் சேர்ந்து அடையில போராட்டம் பண்றது உறுதி. தயவு செஞ்சு வந்து உடனே வந்து பார்த்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகரூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் நம்மிடையே இருக்காங்க. அவங்க இதனால எந்த மாதிரியான பாதிப்புகள் கொள்றாங்க, இங்க இருந்து அந்த பொருட்கள்லாம் அந்த எடுத்து போறது எவ்வளவு சிரமம் கொள்றாங்க, இந்த பாலம் வசதி இல்லாமங்கிறத அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வாங்க, நீங்க உங்க பேர் என்ன, நீங்க இதனால இது சம்பந்தமா உங்க மாவட்ட சேர்ந்த அதிகாரிகளை சொல்லியிருக்கீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் போய் பார்த்திருக்கீங்க அதிகாரிகளையோ அரசியல் கட்சி தலைவர்களோ? என் பேர் சுப்பிரமணியன். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகரூர் கிராமத்தில் இருக்கிறோம். 2 ஊருக்கும் போற நடுவில் இருக்கிற அந்த ஆறு நாங்கள் வந்து 4-5 வருஷமா இதை மெனக்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி அதிமுக ஆட்சியிலையும் போய் குமரகுருக்கிட்ட சரியா மனு கொடுத்தோம். இப்பயுமே போய் கணேசன்கிட்ட மந்திரிகிட்டையும் கொடுத்தோம். யாருமே இவங்ககிட்ட சொன்னா அவங்கள பாருங்கிறாங்க, அவங்கள சொன்னா இவங்கள பாருங்கிறாங்க. இதனால எங்களுக்கு 2 ஊருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கு. 3 லட்ச ரூபா செலவு பண்ணி வருஷத்துக்கு நாங்கள் இந்த பாலத்தை சரி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ தண்ணி இந்த புயல்ல வந்து இந்த பாலம் அடிச்சிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவும் பண்ண முடியல. இந்த மாதிரி இந்த அரசு முதலமைச்சர் இதுக்கு பார்த்த உடனே எங்களுக்கு இந்த பாலத்தை ஏற்பாடு பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா அடுத்து நம்ம கிராம மக்கள்கிட்ட நிறைய 2 மாவட்ட சேர்ந்த மக்கள்கிட்ட நம்ம கேட்டோம், எந்த மாதிரியான குறைகள், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இந்த பாலம் வசதி இல்லை அப்படின்றத நம்ம கேட்டு இருந்தோம். அரசு உடனடியாக செவி சாட்சி இந்த 2 மாவட்ட மக்கள், இந்த குறிப்பா இந்த கிராமத்து 2 கிராம மக்களுடைய நலன் கருதி இந்த மேம்பாலம் கட்டப்படுமா அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம்.
ராமச்சந்திரன், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாலத்தின் மூலமாக 2 கிராம மக்கள் பயனடைகிறாங்க அப்படின்றதையும் தாண்டி இந்த பாலம் அமைப்பதன் மூலமாக நம்ம முன்னமே பார்த்திருந்தோம், அந்த தொகுப்பில் எல்லாமே பொருளாதாரமும் அங்கு மேம்படும், மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். இந்த பகுதி மூலமாக இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கான அந்த போக்குவரத்து கொஞ்சம் எளிமைப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாலம் இல்லாததுனால இத்தனை ஆண்டுகளாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இன்னும் வேலைக்கு போறவங்களா என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க? இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாலம் வசதி இல்லாமல் குறிப்பாக வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய இந்த மாணவர்கள் வந்து இங்கே கடலூர் மாவட்டத்தில் இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் தான் படிக்கிறாங்க. இந்த ஆற்று பாலம் இல்லாததுனால சுற்றி ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றி வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதனால மிகவும் சிரமப்படுறாங்க. மக்கள் யாராவது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு நாளும் அந்த வழியில போயிட்டு இருக்காங்க, அவங்க தான் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் குளவாய் கிராமத்திலிருந்து பேசுறேங்க. என் பேர் ராஜ்குமார். பல முறை வந்து இங்கே வந்து குளவாய் கிராமத்தில் வந்து கடலூர் மாவட்டம் வந்து குளவாய் கிராமம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து மருவூர் கிராமம். இங்கிருந்து வந்து பிள்ளைங்க வந்து நிறைய அங்கே போகுது, அங்கிருந்து பிள்ளைங்க இங்கே வருது. நிறைய நிலங்கள் இங்கே வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட நிலங்கள், 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இங்கே இருக்கு. இவங்களுக்கும் காடு கரை எல்லாம் எல்லாமே அங்கே இருக்கு. அங்கே உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டம் மருவூர் கிராமத்தில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கு. அதனால வந்துங்க ஐயா, எதுவுமே வந்து எத்தனையோ டைம் மனு கொடுத்தோம், எதுவுமே அந்த பாலத்துக்கு வந்து எதுவுமே சொல்ல. 3 தலைமுறையா தாத்தம் போயிட்டாரு, பாட்டம் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாரு. இப்போ எங்களுடைய தலைமை நாங்கள் போராடி எடுங்க, ஒண்ணுமே செய்ய முடியல ஆச்சுங்களா. இப்போ வந்து அந்த பாலத்தை பாருங்க, எங்களுடைய செலவுல, எங்க சொந்த செலவுல ரெண்டு டைமா வந்து போறதையும் வந்து ஆளுக்கு 1000 ரூபாய் காசு எடுத்து வந்து புற செஞ்சோம். இந்த டைம் அடிச்சுட்டு போயிடுச்சு. எங்களால வந்து முடியாது. இதுக்கு மேல்பட்டு எங்களால வந்து தயவு செய்து ஐயா உயர்திரு முதலமைச்சர் அவர்களே, மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களால இதுக்கு மேல்பட்டு எங்களால முடியாது. இதுக்கு மேல்பட்டு நீங்க வந்து எங்க திட்டக்குடி மாவட்டம் சிவா கணேசன் உயர்திரு அமைச்சர் அவர்கள், மேம்பாட்டுத்துறை அமைச்சர், தொழில்துறை மேம்பாட்டுத்துறை அவர்கள்ட்ட வந்து எத்தனை டைம் வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்து பார்த்துட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு வந்து விஷப்பாம்பு தீண்டுற அளவுக்கு வந்து எங்க மாடு கண்ணெல்லாம் பார்க்க போனோம். அங்கிருந்து இங்க வரணும், இங்கிருந்து அங்க போகணும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து மருவூர் கிராமத்திலிருந்து இங்க வரணும், கடலூர் மாவட்டத்தில் குலா கிராமத்திலிருந்து அங்க போகணும். எல்லாத்தையுமே வந்து எல்லாமே அங்க வந்து காடு கரை எல்லாமே பூரா அங்க இருக்கு. அதனால எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல ஐயா. ஆனா வந்து இந்த டீம் ஏதாவது வந்து இந்த டைம் ஏதாவது செஞ்சு கொடுக்க முடியவில்லை அப்படி என்றார். 2026 உள்ளாட்சி தேர்தலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலும் சரி, நாங்க வந்து தேர்தலை வந்து புறக்கணிப்போம். கண்டிப்பா வந்து தேர்தலை வந்து புறக்கணித்து நாங்க ரெடியா இருக்கோம். ஏற்கனவே வந்து பண்ணிருக்கிறோம், அது வேணாம்னு விட்டாங்க. இந்த டைம் கண்டிப்பா நாங்க வந்து புறக்கணிப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமா வந்து மக்கள் வந்து இங்க அவர்களுடைய குறைகள் எல்லாம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், அவர்கள சிரமங்கள்லாம் சொன்னாங்க. தொடர்ந்து அரசு வந்து இவர்களுக்கான நடவடிக்கை எடுத்து இந்த மேம்பாலம் கட்டித்தந்து இங்க உள்ள விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. ராமச்சந்திரன், இப்போ வந்து அவங்க பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்றாங்க, எவ்வளவு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, எந்த தரப்புல எல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாதிப்புகளை எல்லாம் கொண்டு போய் அவங்க எந்தெந்த அதிகாரிகள் கிட்ட இதுவரைக்கும் மனு அளிச்சிருக்காங்க, அதிகாரிகளை சந்திக்கிறப்போ அவங்ககிட்ட இருந்து என்ன பதில் மக்களுக்கு தரப்பட்டது? குறிப்பாக வந்து இங்கே போய் அதிகாரிகள்கிட்ட போய் முறையிடுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு பாலம் வசதி வேணும் அப்படின்னு சொல்லி. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களோ போய் சந்திக்கும் போது அவங்க சொல்றாங்க, இது வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பகுதியை சேர்ந்தது, நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்றதாகவும் சொல்றாங்க. அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த நபர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகளோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களோ போய் சந்திக்கும் போது இந்த எல்லை வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த எல்லை, நீங்க அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இது போன்று பல ஆண்டுகளாக வந்து அலகழிச்சிட்டு தான் சொல்றாங்க. இது அவங்களுடைய முயற்சியினால தான், அரசு நடவடிக்கை எடுக்காதனால தான் அந்த தற்காலிக பாலத்தை கட்டியிருக்காங்க. ஆனா அந்த தற்காலிக பாலகமே வந்து பாத்தீங்கன்னாக்க வெள்ளம் வடுந்தோடும் ஆற்றுல வந்து வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிருந்தனால போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு பெரும் சிரமத்துக்குள்ளாக நம்முடைய அவங்க சொல்லும் போது அதை நம்ம உணர முடியுது. கௌதமி. ராமச்சந்திரன், தொடர்ந்து மக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட பிரச்சனைக்கு இது இந்த மாவட்டம் இல்ல, அந்த மாவட்டம் அந்த பகுதிக்கு வராது, இந்த எல்லைக்கு உட்பட்டதுன்னா எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு மாறி மாறி பதில்கள் மக்களுக்கு வந்தது. மக்கள் சவத்தில் அடுத்த பந்து மாறி போறாங்க, மனு அளிக்கிறாங்க. அதற்கான பதில் இப்படியாக இருக்கிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மக்கள் தரப்புல இருந்து முயற்சிகள் மேற்கொண்டாலும் நடவடிக்கை அப்படின்றது களத்தில் இருந்து மக்களுக்கான சரியான பதில் அதிகாரிகள்கிட்ட இருந்து கிடைக்கவே இல்லை. சரி, மக்கள் கிட்ட பதில் இப்படி தரப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நியூஸ் தமிழ் எம்முடைய செய்தியாளர்கள் வந்து அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருக்காங்க. எதனால இப்படி ஒரு இழுத்தடிப்பு நீடிக்கிறது, எதனால பணிகளை மேற்கொள்ள முடியல, உண்மையாவே அந்த வேப்பூர் பகுதி அங்க இருக்கக்கூடிய அந்த பாலம் அமைக்கப்பட வேண்டிய இடம் எந்த மாவட்டத்திற்கு உட்பட்டது, யார் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் அப்படின்றத அறிந்து அவர்கள்கிட்ட இது தொடர்பாக கேள்வி முன்வைத்தாங்க. அரசு தரப்பில் சொல்லப்பட்ட பதில் என்ன பார்க்கலாம். நம்ம கீழோடுத்தூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட குளவாய் கிராமம் இருக்குல்ல சார்,
ஆமா. அதுக்கும் பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் மகரூருக்கும் இடையில வந்து ஒரு ஆறு ஒண்ணு ஓடுது சார், மயூர் ஆறுன்னு சொல்லிட்டு. சரி. அதுல வந்து ஆமா அந்த ஆறு வந்து நீண்ட நாள் கோரிக்கையா அந்த 2 கிராம மக்கள் வந்து பாலம் கட்டி தரணும் ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுன்னு இருக்காங்க. இது சம்பந்தமா எல்லா அதிகாரிகளும் சென்று மனு கொடுத்துன்னு இருக்காங்க. என்னதான் சார் நடவடிக்கை அந்த இதுக்கு? இல்ல அது வந்து நம்ம அந்த கொலவாய் வந்து சொல்லுங்க. நம்ம அந்த எல்லை முடிஞ்சு போகுது. சரிங்க சார். ஆக்சுவலா அந்த நீங்க சொல்ற பாலம் கட்ட வேண்டிய இடம் வந்து துருவம் யூனியனுக்கு வருது. இப்போ நீங்க சொல்றதும் வந்து இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துன்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம வந்து அந்த ஆத்தை ஒட்டி முடிஞ்சு போகுது. சரிங்க. ஆத்துக்கு இந்தாண்டே முடிஞ்சு போகுது. நம்ம இல்ல கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்ல சொல்றாங்களே இந்த இது வந்து கடலூர் மாவட்டம்னு சொல்றாங்களா சார் அவங்க? அதான் அவங்க இடம் தெரியாது பேசுவாங்கல்ல, இந்த எல்லை எங்கோட முடியுது. ஆனா இவரு இன்ஜினியரை கேட்டதுக்கு நம்ம எல்லாம் வந்து இதோட முடிஞ்சு போகுது சார், ஆத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போகுது. சரிங்க சார். ஆறே வந்து சரிங்க சார். அவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு தான் ஆறே ஓடுது. சரிங்க சார். ஆறு போகுது இல்லையா? அந்த ஆறு இடமே வந்து துருவம் யூனியன் கள்ளக்குறிச்சி மாவட்டம்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கல்லூர்காரங்க இங்கேயும் கள்ளக்குறிச்சிக்காரங்க இது சம்பந்தமா கலெக்டருக்கு எதுவும் ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்களா சார்? கலெக்டர் என்ன சார் சொல்றாங்க? அது எனக்கு அப்பெல்லாம் நான் இப்ப இல்லையே, இப்பதான் வந்தேன். அது என்னன்னு கேட்கணும், இன்ஜினியரை தான் கேட்கணும். இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப கள்ளக்குறிச்சிக்காரனை கேட்டா கல்லூரும், கல்லூர்காரங்களை கேட்டா கள்ளக்குறிச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறதா. சரிங்க. அந்த ஏரி பிடபிள்யூடியா சரிங்க. அவங்க நம்ம ரெவன்யூக்காரங்க எல்லாம் வந்து இது வந்து இந்த மாவட்டம் இதோட வருது, இந்த மாவட்டம் அதோட வருதுன்னு சொன்னாங்க. ஆய்வு பண்ற மாதிரி இருக்குமா சார் இப்போ? ஆமா, கண்டிப்பா அப்படி சொன்னாதானே நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும். கன்க்ளூஷன் போக்குவரத்து அதிகமா இல்ல அந்த மாதிரி ஒரு வருவாய் எதிர்பார்த்து அந்த மாதிரி இருக்காங்களா சார்? அதெல்லாம் தெரியலங்க எனக்கு, ஏன்னா நம்ம தெரியாம சொல்லக்கூடாது. நான் விசாரிச்ச வரைக்கும் அது நம்ம எல்லாம் கிடையாது. நாங்க அவ்வளவுதான். எம்முடைய செய்தியாளர் பிடிஓ அதிகாரி கிட்ட நடத்தின அந்த பேச்சுவார்த்தையை கேட்டிருந்தோம். அதாவது மறுதளித்த பதில்களும் மழுப்பான பதில்களும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகுமா அப்படின்னா என்றைக்குமே கிடையாது. நியூஸ் தமிழ் இந்த பிரச்சனையை தொடர்ந்து களத்தில் மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரை அதை அலசி ஆராய இருக்கிறது. பதில்கள் மறுப்பதாக இருந்தாலும் அதனை விடப்போவதாக இல்லை. உண்மையிலுமே அந்த கிராம மக்களுக்கான உதவி சென்று சேரும் வரை இந்த பிரச்சனை என்ன அப்படின்றத தீர்வை தொடர்ந்து நோக்கி நகர இருக்கிறது நியூஸ் தமிழ். தொடர்ந்து அதிகாரிகள் இது போன்ற பதில்களை தான் அங்க இருக்க கிராம மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் செய்வது என்ன, செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத உணர்ந்து செய்யணும் அப்படின்றத மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் தமிழ் இன்றைக்கு களத்தில் இருந்தும் அரங்கத்திலிருந்தும் இது போன்ற மக்கள் பிரச்சனையை அடையாளப்படுத்தி இருக்கிறது. அரசு இயந்திரம் என்ன செய்ய இருக்கிறது அப்படின்றத நம்ம இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கணும். தொடர்ந்து மக்களின் பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளும் பேசலாம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.